அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது வாகை அகாடமி வழங்கி வரக்கூடிய பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, நெட், செட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான வகுப்புகளை மிகச் சிறப்பாக வாகை அகாடமி வழங்கி வருகிறது. கடந்த வகுப்புகளில் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பியங்கள் குறித்த செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். இந்த காப்பியங்கள்ல மூல நூல்களிலிருந்து கதைகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில தேர்வுகள் வைக்கும் பொழுது பல வினாக்களை திறனாய்வு நோக்குல நம்ம எடுத்து கொடுக்குறோம். வகுப்பறைகள்லயும் திறனாய்வு நோக்குல செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நேற்றைய வகுப்புல நம்ம கம்பராமாயணம் பார்த்துட்டு இருந்தோம். கம்பராமாயணத்தினுடைய ஒவ்வொரு காண்டங்கள், அந்த காண்டங்கள்ல என்னென்ன கதை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வகையில குகனை படகோட்டி ஆகிய ஒரு வேடர் தலைவனாகிய குகனை ராமன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியை நேற்று பார்த்து நம்ம முடிச்சோம். இன்னைக்கு நம்ம ஆரண்ய காண்டம் பார்க்கிறோம். இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது விராதன் வதை படலத்தோடு தொடங்குகிறது. இந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கிளை அளவுக்கு மீறியது. ஒரு ஒரு கதைக்கும் ஒரு 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 சின்ன சம்பவம்னா உடனே கிளை கதைக்கு போயிட்டு போயிட்டு அவர் வருவார். நகர வர்ணனை, நாட்டு வர்ணனை, அந்த மாதிரி மிக பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்ததுனாலதான் கம்பர் 10,569 பாடல்களில் இந்த கம்பராமாயணத்தை இயற்றியுள்ளார். இதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பராமாயணம் எதிர்த்து இப்ப கம்பராமாயணத்தை ஒட்டிய நூல்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் வகுப்பின் முடிவுல நம்ம எதிர்த்த நூல்களை பார்ப்போம். நமக்கு ராவண காவியம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அது குறித்தும் நம்ம பின்னாடி பார்க்கவிருக்கிறோம். இப்ப இந்த ஆரண்ய காண்டத்துல விராதன் வதை படலத்தோடு இது தொடங்குது. முதல்ல அரக்கர்களுடைய பாவ செயல்களை ராமன் நேருக்கு நேர் இந்த விராதனுடைய செயல்பாடுகள்ல தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம்தான் அவனுக்கு இந்த அரக்கர்களுடைய அந்த கொடுமைகள்லாம் மனதுல பதியுது. இந்த விராதனை வதை செய்து முடித்த பின்னால் சரபங்கன் பிறப்பு நீங்கு படலத்துல ராமனுடைய அவதார ரகசியம் வலியுறுத்தப்படுது. தண்டக முனிவர்களுக்கு ராமன் என்ன செய்யறான்னா அடைக்கலம் கொடுக்குறான். 10 ஆண்டுகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அகத்தியர் தெய்வீக படை கருவிகளை ராமனுக்கு வழங்குறார். ஒவ்வொரு அஸ்திரமும் இறுதியா ராவணனை கொல்லும் பொழுது அந்த அஸ்திரங்கள்லாம் பெயர்களை குறிப்பிடுவார் கம்பர். அந்த அஸ்திரங்கள் எல்லாம் இவனுக்கு யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமனுக்கு அகத்தியர் வழங்குறார். அடுத்ததா பஞ்சவடி அப்படிங்கிற காட்டு பகுதிக்கு செல்லும் பொழுது சடாயு என்கின்ற கழுகு அரசனுடைய நட்பு ஏற்படுது. இவ்வாறாக 13 ஆண்டுகள் கழிந்ததை கம்பர் விரைவாக கூறுகிறார். அப்புறம் நேற்றைய பதிவை நான் திரும்ப கேட்கும் பொழுது ஐவகை வனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மணிமேகலையை தான் நான் மனசுல வச்சிருந்தேன். வனம் அப்படின்னாலே அது மணிமேகலையை தான் குறிக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படியோ நான் இதுல சிலப்பதிகாரம்னு தவறுதலா சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு செய்தி. இந்த சடாயுவினுடைய சகோதரன் இருக்கக்கூடிய அந்த வனம் என்ன வனம்னு நேற்று வினா எழுப்பியிருந்தேன். அந்த வனம் மணிமேகலையில் குறிக்கப்படும். சரி, அந்த கழுகு அரசனாகிய ஜடாயினுடைய சகோதரன் அப்படின்னு வரும் அது. சரி, இதுக்கப்புறம் சூர்பனகை இங்க வரா. ராமன் மேல காதல் கொள்றா. இவளுடைய ஆசை நிறைவேறதுனால இலக்குவன் அவளோட மூக்க அறுத்துறான். கோபம் கொண்ட சூர்பனகை சீதையினுடைய அழகை ராவணன் மனதில் தூண்டுறான். இதுக்கப்புறம்தான் சீதையை அவன் கவர்ந்து போறத நம்ம பார்க்கிறோம். பர்ணசாலையோடு தூக்கிட்டு போறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் அத்தோடு நிறைவு பெறுது. அடுத்ததா கிஷ்கிந்தா காண்டம், அத தமிழ்ல கிட்கிந்தா காண்டம்னு அவர் குறிப்பிடுவார். இந்த கிட்கிந்தா காண்டத்துல ராமனுக்கும் வானர தலைவனான சுக்ரீவனுக்கும் இடையில் ஏற்படும் நட்பை சொல்வது கிட்கிந்தா காண்டம். இப்ப இவன் தூக்கிட்டு போயிட்டதுனால இவர் என்ன பண்றாருன்னா இவளை தேடிக்கிட்டு வர்றார். சீதையை தேடி கொண்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது அனுமன் சுக்ரீவனிடம் இருந்துதான் இவருக்கு கிடைக்கிறார். ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு அனுமரை இன்னைக்கு கூட அனுமருக்கு ரொம்ப விசேஷமான நாள்.
1000 லட்ச தீபங்கள் இங்க நம்ம பகுதியில ஏத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இந்த அனுமனை அனைவரும் வணங்கத்தக்க அளவுக்கு யார் கொண்டு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் தான். இந்த கம்பராமாயணத்தின் மூலமாக தான் அனுமனின் பெருமையும் சிறப்பும், அவனுடைய தன்னேரில்லாத வீரம், அந்த தன்னலமில்லாத அன்பு, இது 2 தான் அவனுடைய சிறப்பு. சொல்லின் செல்வன் என்று புகழப்படுபவன். இப்ப இந்த அனுமன் குறித்த செய்தியை நம்ம இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல தான் பாக்குறோம். இந்த அனும படலத்துல அனுமன் ராமனை சந்திக்கிறான். சுக்ரீவனோட நட்பு கொள்ள இவங்க பண்றாங்க. சுக்ரீவனினுடைய மனைவியை அவனுடைய அண்ணன் வாலி கவர்ந்துக்கிறான். அந்த வாலியை கொல்வதற்கு ராமன் அதாவது ராமனாலேயே வாலியை கொல்ல முடியாது. வாலிக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு அது எல்லாருக்குமே தெரியும். அவன் வாலி முன்னாடி யாராவது வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களினுடைய பாதி பலம் வாலிக்கு போய் சேர்ந்துரும். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை படைக்கிறார் கம்பர். அதனால எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஆல்ரெடி வாலிக்கிட்ட ஒரு 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 சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எதிராளியினுடைய பலத்துல பாதி பலம் அவனுடைய நேரா இருக்கும்போது போய் சேர்ந்துரும். அப்படி சேரும் பொழுது அவன் 51% ஆயிடுவான். எதிரில இருக்கிற யாரா இருந்தாலும் 50% பலத்தோட தான் இருக்க முடியும். அதனால வாலியை வெல்வதற்கு யாராலையும் முடியல. இந்த இடத்துல வாலி வதைப்படலம்னு ஒண்ணு வரும். அந்த வாலி வதைப்படலத்துல ராமனே மறைந்திருந்து கொல்லுவான். இதை பல ஆய்வுகள் பேசுது. இந்த கம்பன் கழகங்கள் தமிழ்நாட்டின் பல இடங்கள்லயும் இருக்கு. அங்க வந்து இத ரொம்ப விசேஷமா இந்த தலைப்பை வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வாலி வதைப்படலத்தில் ராமன் செய்தது சரியா, மறைந்திருந்து கொள்ளலாமா? வாலியினுடைய வதைப்படலத்தின் இறுதியில வாலியே ராமனை சமாதானப்படுத்திட்டு இறந்துருவான். அவன் இறக்கும் தருவாயில, உன் கையில எனக்கு வந்து இந்த வதை நிகழ்ந்தது எனக்கு முக்தி அளிக்குது, எனக்கு மன திருப்தியா இருக்கு. நீ முதல்ல எடுத்தோடனே நீ என்னை மறைந்திருந்து கொள்ளலாமா, இது அறமா நியாயமான்னு கேட்டுருவான். அதுக்கப்புறம் வாலி வாயிலாகவே ஒரு சமாதானத்தை கம்பர் சொல்லியிருப்பாரு. அப்படி வாலியை கொன்றதுக்கு பின்னால் இலங்கையில் சீதையை தேடுவதற்கு, அதாவது இலங்கையில் இல்ல, பொதுவா சீதையை தேடுவதற்கும் இலங்கையின் படையெடுப்புக்கும் வானர படை உதவும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் தான் சொல்லிட்டு அவனுக்கு அதே மாதிரி கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறான். சுக்ரீவனுக்கு முடி சூட்டிட்டு ராமன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுறான். அடுத்ததா கார்காலம் வருது. அங்கதன் தலைமையில அனுமர் மற்ற எல்லோரும் சேர்ந்து சீதையை தேடி தென் பக்கமா போறாங்க. இந்த சடாயுவினுடைய அண்ணன் சம்பாதி அவரை பார்க்கிறாங்க. இந்த சம்பாதி வனம் தான் நம்ம மணிமேகலையில வருது. இவர் என்ன பண்றாரு, சீதை இலங்கையில் சிறை இருப்பதை கூறுகிறார். முதல்ல இந்த செய்தியை யார் சொல்றான்னு பாருங்க. சம்பாதி தான் தகவல் கொடுக்கிறார். யாருக்கு? நம்மளோட அனுமனுக்கு. வானரப்படை ராமநாமம் சொல்ல சம்பாதிக்கு முன்னால் இழந்த இறக்கை முளைக்கிறது. இந்த செய்தியையும் நம்ம வந்து மணிமேகலையில பார்த்தோம். இறக்கை அற்றவனாக சம்பாதி இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, இலங்கை செல்ல கடலை கடப்பது யார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இப்போ சாம்பவான் அப்படின்றவன் அனுமனினுடைய பேராற்றலை சொல்லி அனுமன் இலங்கை செல்ல உடன்பட்டு மகேந்திர மலை உச்சியை அடைந்து கடலை கடப்பதற்காக விஸ்வரூபம் எடுக்கிறார். அத்தோட கிஷ்கிந்தா காண்டம் முடியுது. இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? அனுமனம் வாலி வதைய பார்த்துட்டோம். வாலி இறந்துடுறான். கிஷ்கிந்தைய காண்டத்துல வாலியினுடைய அந்த ஆட்சியை அப்படியே அவன் தம்பிக்கு முடிசூட்டிட்டு ராமன் வெளியில வரான். வந்த உடனே ராமனுக்கு உதவி செய்வதற்காக அனுமன், அதுக்கப்புறம் இன்னொரு அரசன் அங்கதன் இருக்கான் இல்லையா, இவங்க 2 பேர்த்தையும் இவர் அனுப்புறாரு சுக்ரீவன். இப்ப அனுமன் வந்து இங்க வராரு, தென் திசைக்கு போறாரு. போகும்போது சம்பாதியை சந்திக்கிறார். மணிமேகலையில் இடம்பெறக்கூடிய வனம், அந்த வனத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சம்பாதி, அவர் தான் வந்து இவருக்கு அறிவுறுத்துறார். என்ன அறிவுறுத்துறார்? இந்த இடத்துல இவர் சிறை வைக்கப்பட்டிருக்கார். இந்த செய்தியை கேட்ட உடனே மிகப்பெரிய கடலை கடக்கணும். வானரங்களால எப்படி அது முடியும்? அவ்வளோ பெரிய கடலை கடப்பதற்கு. இப்போ அந்த கடலை கடக்கக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவராக அனுமர் கருதப்படுறார்.
விஸ்வரூபம் எடுக்கிறார். மலையின் மீது போய் நின்று, அந்த மலை பேர் என்னன்னா மகேந்திர மலை, அந்த மலை மீது நின்று கடலை கடக்க விஸ்வரூபம் எடுத்து அங்க போறார். அதோட கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சிடுது. இதுக்கு அடுத்ததா நமக்கு என்ன காண்டம் வருது? சுந்தர காண்டம் வருது. இந்த சுந்தர காண்டம் என்கின்ற பெயர் வந்து ஏன் வந்து இதுக்கு வைக்கப்படுது? இந்த செய்திகள்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். சுந்தரகாண்டத்துக்கு ஏன் சுந்தரகாண்டம்னு பெயர் வைக்கணும்? சுந்தரகாண்டத்தை வந்து நிறைய பேர் வாசிப்பாங்க. சுந்தரகாண்டத்தை நிறைய பேர் வாசிப்பாங்க. சரி, இங்கேயும் அந்த செய்தி அங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. இதற்கு முன்னாடி உள்ள காண்டங்கள்ல பாலகாண்டம் ராமனுடைய இளைய பருவம், ஏனைய காண்டங்கள் எல்லாம் இடத்தால் பெயர் பெற்றன. அதே மாதிரி இந்த சுந்தர காண்டத்திற்கும் இடத்தால பெயர் இடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இட்டிருந்தால் அதற்கு இலங்கை காண்டம் அப்படின்னு தான் பெயர் இருந்திருக்கும். ஏனைய காண்டங்களினுடைய கதையை விட சுந்தரகாண்டத்தினுடைய கதை சுவை அழகு மிக்கதா இருக்கிறது. அதனாலதான் இது சுந்தர காண்டம்னு சொல்றாங்கன்னு செய்தியை எடுத்து வைக்கிறாங்க. அனுமனின் பெருமையை விளக்கக்கூடியது. அனுமனுக்கு சுந்தரன் என்கின்ற பெயர் உண்டு. ராமன் சீதை இருவனுடைய அழகு இந்த காண்டத்தில் இனிதாக கூறப்பட்டுள்ளது. ராமன் சீதையினுடைய பிரிவு, அதுல இருக்கிற அந்த துன்பம் ரொம்ப அழகா கவிதை பாங்குல கம்பரால சொல்லப்பட்டிருக்கும். அப்போ 5 காரணங்களை முன்வைக்கிறாங்க. கதை, அனுமன் பற்றிய அழகிய பாடல், சுந்தரன் என்கின்ற இன்னொரு பெயரை உடையவன் அனுமன், ராமன் சீதை இவருடைய அழகு இந்த காண்டத்துல சொல்லப்படுது. ராமன் சீதையினுடைய பிரிவின் இன்பச் சுவை, மன்னிக்கணும், துன்பச் சுவை இதுல சொல்லப்படுது. இந்த காரணங்களினால இதற்கு சுந்தரகாண்டம் அப்படின்ற பெயர் சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம வினாவா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, மாற்றி பார்க்கும் பொழுது, சுந்தரன் என்னும் பெயரினை உடையவர் யார்? பெரும்பாலும் நம்ம ராமனுக்கு சொல்லலாம், ஏன்னா ராமன் அழகுடையவன் அப்படின்னு நம்ம கை அங்கதான் போகும். ஆனால் உண்மையிலேயே யாராலையுமே சுந்தரன் அப்படிங்கிறது அனுமனின் மற்றொரு பெயர் அப்படிங்கிறத ரொம்ப பொதுவா நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பொதுவா நம்முடைய மனம் எதை சொல்லும் அப்படின்னா, சுந்தரம்னா அழகு, அழகுடையவன் ராமன். ஏன்னா ராமன் வந்து ஐயோ மையோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகில்லையேன்னு அவரே பாடிட்டாரு. அப்போ நம்ம யாரதான் சொல்லுவோம்? ராமனுக்கு மனசு போகும். ஆனால் சுந்தரன் என்னும் வேறு பெயர் அனுமனுக்கு உண்டு. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தகவலுக்கு நம்ம போறோம். இதுல வந்து சம்பாதி மனசுல வச்சுக்கணும். ஜடாயுனுடைய அண்ணன், மணிமேகலையில ஒரு வனம் இருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்கிறோம்? இவருடைய இலங்கை நகரத்துக்கு அனுமன் வந்துடுறார். ஏன்னா கிஷ்கிந்தா காண்டத்திலேதான் பேருருவம் எடுத்துடுறாரே, வந்துடுறார். அசோக வனத்துல துயரமே உருவாக சீதை காட்சியளிக்கிறார். ராவணன் வருவதையும் அதனை கண்டு சீதை உடல் நலிவதையும் அனுமன் காண்கிறான். சீதை வந்து உயிர் விட துணியிற நிலைமையில, ஏன்னா அவளால வந்து பொறுத்திருக்கவே முடியல. இந்த ராவணன் வந்து தொந்தரவு பண்றது, இவளை அந்த இடத்துல இவன் ராமன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவளால தாங்க முடியல. நம்ம இறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்ப திடுதிப்புன்னு நம்ம இவர் வரார். வந்து என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. ராமனுக்கு அவனுடைய நாமத்தை சீதை முன்னாடி சொல்றார். சொல்லிட்டு ராமன் கொடுத்த ஒரு அடையாள மோதிரத்தை சீதைகிட்ட கொடுக்கிறார். சீதை ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஏன்னா ராமனின் மோதிரம் அது. சீதையிட்ட இருந்து சூளாமணி அப்படிங்கிற அணியை பெற்றுக்கொண்டு அசோக வனத்தை மொத்தத்தையும் அழிக்கிறார். அழிச்சிட்டு ராவணனுக்கு புத்திமதி எல்லாம் சொல்றார். ஆனால் நம்ம இந்த காட்சிகள்லாம் வந்து நம்முடைய இளம் வயதுல தொலைக்காட்சிகள்ல நம்ம பார்ப்போம். ராவணன் வந்து அவனுடைய அரசவையில உட்கார்ந்துருப்பான். வேணும்னே அங்க தீயிட்டு அழிச்சு அட்டகாசம் இவர் பண்ணுவாரு அனுமன். அப்ப அனுமன் வந்து இவரை பார்க்கறதுக்கு நேர்ல வரும்பொழுது இவருக்கு வந்து இருக்கையை வேணும்னே அங்க இருக்கிற அவை யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அனுமன் என்ன செய்வார்னா, தன்னோட வால் அப்படியே சுருட்டி 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 உயரமா இவரே ஒரு சேர் மாதிரி இருக்கையை உருவாக்கிக்குவாரு. அது மேல உட்காருவாரு அப்படிங்கிற கதைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி
அந்த இலங்கையை முழுமையாக தீயால் அழித்து விட்டு ராமன் கிட்ட வந்து சீதையை கண்டதை குறிப்பிடுகிறான். இத்தோடு சுந்தரகாண்டம் நிறைவு பெறுகிறது. இதுலதான் அந்த பாடல்கள், மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெறும். இதற்கு அடுத்ததாக யுத்த காண்டத்துக்குள்ள நம்ம நுழையிறோம். இதுல போர் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. வீடணனினுடைய தம்பி அறவழியை எடுத்து சொல்றான் தன்னுடைய அண்ணனுக்கு. இதை பொறுக்காத இவன் என்ன பண்றான்னா வீடணனை நாடு கடத்துற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ராவணன் என்ன செய்யறான்னா இவனை வெளியில போய், அதாவது நாட்டை விட்டு வெளியில அமைக்கிறதுக்கு பேர் தான் நாடு கடத்துதல். இப்போ ராமன் வந்து வீடணனுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். கொடுத்துட்டு கடல்ல பாலம் ஒன்னு இட்டு இலங்கைக்கு வரான் ராமன். ஏன்னா இந்த பாலம் கட்டுவதற்கு தான் ராமர் பாலம் அப்படின்னு நம்ம இன்னமும் அதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாலம் கட்டுவதற்கு தான் அணில்கள்லாம் உதவி செஞ்சுச்சான். அணில்கள்லாம் என்ன பண்ணுச்சான், போய் போய் தண்ணியில முக்கிட்டு இந்த பக்கம் உடம்பு அப்படியே நினைச்சு அந்த மணலை கொண்டு வந்து இங்க கொட்டுமா. அப்படி அணில் பிள்ளை ராமன் பாலம் கட்டுவதற்கு அணில் பிள்ளை உதவுவது போல நானும் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழிகள்லாம் சொல்றத பார்க்கிறோம். இப்ப பாலம் கட்டி இலங்கைக்கு வர முதல் நாள் போர் நடக்குது. ராவணன் தோற்று அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாக நிற்கிறான். உடனே இன்று போய் நாளை வா, அந்த வரி இங்கதான் இருக்கும். இன்று போய் நீ துணையோடு நாளை வருகன்னு அனுப்பிச்சிடுவான். ஏன்னா வெறுங்கையோடு இருப்பதை அவனால ஏத்துக்கவே முடியாது. அவர்களோடு எந்த போரும் அவன் செய்ய மாட்டான். அதனால அனுப்பிடுறான். இப்போ தன்னுடைய தம்பியான கும்பகர்ணனை போருக்கு அனுப்புறான். கம்பர் படைத்த பல கதாபாத்திரங்கள்ல கும்பகர்ணன் பாத்திரம் குழந்தைகளை ஈர்த்த ஒரு பாத்திரமாக இருக்கிறது. கும்பகர்ணனும் போர்ல இறக்குறான். பல படைத்தலைவர்கள் போர்ல இறக்குறாங்க. இந்திரஜித் அவனுடைய மகன் இறக்குறான். இந்த இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம்னா ஆற்றல் மிக்க ஒரு அம்பு, இலக்குவனனையே வீழ்த்திடுவான். ராமன் வந்து இலக்குவனன் வந்து சோர்ந்து விழுந்ததை பார்த்து ராமனே வந்து அசந்து போயிடுவான். ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வீடனால அனுமன் மயக்கம் தெளிந்து அவன் தான் போய் இந்த மலையை எடுத்துட்டு வருவான். யாரை காப்பாத்துறதுக்காக? இலக்குவனை காப்பாத்துறதுக்காக சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வருவான். அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு அந்த மலையே பெயர்த்து கொண்டு வருவான். அந்த பெயர்த்து கொண்டு வந்த உடனே அந்த மலையிலிருந்து மருந்துகளை எடுத்து சாப்பிட்ட உடனேதான் இலக்குவனன் உயிர் பெறுகிறான். அப்போ இலக்குவனனை அழித்தவன் யார்? ஏன்னா அவனை வந்து கலசி இறக்கவே வச்சிடுவாங்க. அவனால எந்திரிக்கவே முடியாது இலக்குவனனால. அதனாலதான் ராமன் சோர்ந்து போயிடுவான். அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவன் இந்திரஜித். சரி, இந்திரஜித்து அதுக்கப்புறம் இவன் எழுந்த உடனே இந்திரஜித் இறந்துருவான். இந்த புத்திர சோகம் ராவணனையும் அவனுடைய மனைவி மண்டோதரியையும் வாட்டுகிறது. ராவண யுத்தம் மீண்டும் இறுதியாக நிகழ்கிறது. ராமன் அயன் படையை, அதாவது பிரம்மனோட அம்பை விடுக்க ராமன் மாய்கிறான். வீடணனுக்கு முடிசூட்டி இலங்கையின் அதிபதியாக ஆக்குகிறான். இப்போ ராமன் வந்து நம்ம இதுல இருந்து காட்டுக்கு வந்த உடனே மொத்தம் அவன் 4 பேர் ஐவரானோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார உள்ள எடுத்துக்குவாங்கன்னா இவரை குகனை வந்து தன்னுடைய தம்பியாக அவர் என்ன பண்ணிக்குவாரு, ஏத்துக்குவாரு. அதுக்கப்புறம் சுக்ரீவனை, கடைசியா வீடணனை ஏத்துக்குவார். இப்படி அனைவரையும் தன்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கொண்டு ராமன் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு வரான். இப்போ சீதையை தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக ஒரு அக்னி பிரவேசத்தை செய்கிறாள். ராமன் குறித்த காலத்தில் வராததை அறிந்து பரதன் அவனும் அக்னி பிரவேசம் செஞ்சு உயிர் விட நினைக்கிறான். ராமன் விரைந்து சென்று நான் வந்துட்டேன்னு சொல்றான். ராமனுக்கு முடிசூட்ட பெறுகிறது. இந்த முடிசூட்டலோடு காப்பியம் நிறைவு பெறுகிறது. இப்ப நம்ம திறனாய்வு கருத்துகள் ஒரு சிலதை பார்த்துட்டு அடுத்த இன்னும் இலக்கிய வரலாறுகளில் இந்த கம்பராமாயணம் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இன்றைய வகுப்பு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்ப வந்து கம்பரும் ஹோமரும், கம்பரும் ஷேக்ஸ்பியரும், கம்பரும் ஸ்பென்சரும், கம்பரும் மில்டனும், இப்ப இத யாரெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க, என்ன அது சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு
இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். கவிஞர் இலியட் ஒடிசி, அதாவது ஹோமர் எழுதிய நூல் தான் இலியட் ஒடிசி. இந்த நூல்ல ஹோமர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கண்ணிழந்தவர், ஒரு பாணர். ஊர் ஊராக சென்று யாழ் வாசித்தபடி இந்த காப்பியங்களை பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புலவர்களுக்கெல்லாம் ஹோமரினுடைய காப்பியம் ஒரு ரோல் மாடலா, ஒரு எப்படி முன் காப்பியமாக இருந்து வந்திருக்கு. இப்போ கிரேக்கர்களினுடைய வரலாற்றை அறிவதற்கான மிகச்சிறந்த துணை புரியக்கூடிய காப்பியம் ஹோமரினுடைய இலியட் ஒடிசி. இதனுடைய காலம் 1200 டு கிமு 1700, மன்னிக்கணும், வெறும் 700 வரை. கிமு 1200 முதல் கிமு 700 வரை. சரி, இப்போ கம்பருக்கும் ஹோமருக்கும் என்ன ஒற்றுமை? கவிதை காப்பிய அடிப்படையிலும் சுவை அடிப்படையிலும் ஒற்றுமை உண்டு. இந்த கம்பரும் ஹோமர் அப்படிங்கிற தலைப்புல ஆரா இந்திரா ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இப்ப இதுக்குள்ள ரொம்ப நம்ம போக வேணாம். இந்த செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பும்போது ஒரு தடவை நீங்க வாசிச்சீங்கன்னா போதும். அடுத்தது இப்போ என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத இவங்க எடுத்து சொல்றாங்க. எந்தெந்த கேரக்டர்ஸ் ஒற்றுமையோடு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. அடுத்தது கம்பரும் ஷேக்ஸ்பியரும் நம்ம பார்க்கிறோம். இதுல 1564 முதல் 1616 வரை இவர் வாழ்ந்திருக்கார். கிபி கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னால், பொது ஆண்டு பின்னால். இந்த நூலை அவர் வந்து நாடக வடிவில் தான் எழுதுறார். ஷேக்ஸ்பியர் எல்லாமே நாடக வடிவில் 37 நாடகங்களை ஏற்றிருக்காரு. இனம், மொழி, நாடு, எல்லை கடந்து இவங்கெல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். கம்பனும் ஷேக்ஸ்பியரும் அப்படிங்கிற நூல்ல எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கார். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இந்திரா எழுதிய நூலை பார்த்தோம். இந்திரா எழுதிய நூல் ஹோமர். ஹோமரும் கம்பரும். கம்பனும் ஷேக்ஸ்பியரும் என்னும் நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர். குறிப்பா அவரை தனியா சொல்லணும்னா, முழு நேரமும் எழுத்து பணியை மட்டுமே தன்னுடைய வாழ்நாளாக பொருளாதாரத்திற்கான அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு தைரியசாலி அவர் தான். பொதுவா இலக்கியத்தில் இருக்கின்ற எல்லோரும் சொந்த தொழில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒண்ணு மின் வாரியத்துல வேலையில இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல வேலையில இருப்பாங்க, ஆசிரியரா இருப்பாங்க, பேராசிரியர், ஏதோ ஒரு வேலை. ஆனால் முழு நேரமும் இலக்கியத்தையே தன்னுடைய வாழ்க்கைக்கான பொருளாதாரமாக கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன். இதே மாதிரி முன்னாடி ஒருத்தர் வாழ்வர், கானா சுப்பிரமணியன். அவரும் அப்படிதான் முழுக்க முழுக்க இலக்கியத்தையே யோசிச்சுக்கிட்டு பயணப்படுத்திக்கிட்டு நிறைய இலக்கியத்துக்காகவே உழைக்கிறவராக கானாசுவை நம்ம அறிகிறோம் வரலாறுகள்ல. சரி, இப்போ 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கில கவிஞர் ஸ்பென்சர் வாழ்றார். இவர் எழுதிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பேரி குவீன். பொதுவா நம்ம ஹோமர் கேள்விப்பட்டிருப்போம், ஷேக்ஸ்பியர் கேள்விப்பட்டிருப்போம். இப்பதான் ஸ்பென்சர் பாக்குறோம். ஸ்பென்சர்னே நம்ம ஸ்பென்சர் பிளாசாவை தான் ஞாபகம் வச்சுக்குவோம் பாருங்க. அதனால இந்த பேர் நமக்கு கவனம் இருக்கும். பேரி குவீன், அதாவது ஃபேரி குவீன். நம்ம தமிழ்ல ஃபேரி குவீன் அப்படின்னு சொல்லலாம். இது தேவதை அரசி அப்படின்ற ஒரு பொருளை உடையதாக இருக்கிறது. ஃபேரி அப்படின்னா தேவதை, ஃபேரி டேல் சொல்றோம் இல்லையா? சரி, இந்த நூலை 12 காண்டங்களாக அவர் எழுத முயற்சி பண்றார். ஆனால் 7ஆம் காண்டம் எழுதும் போது இறந்துட்டார். அப்போ முதல் காண்டத்திற்கு செய்திருக்கூடிய 9 அடி செய்யுள்கள் 4ம் அதற்கு தற்சிறப்பு பாயிரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்பென்சர் கம்பரும் அப்படிங்கிற நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பல செய்திகளை ஒப்பிட்டு சொல்லுது. அவையடக்கம், இது முன்னாடி என்ன சொல்றாங்க, அவையடக்க பாடல்கள் 2 பேத்துக்கும் ஒப்புமையா இருக்கு, நன்றி கடன் 2 பேத்துக்கும் ஒப்புமையா இருக்கு அப்படின்னு பாடுறாங்க. இப்போ இந்த காப்பியம் வந்து மிக முக்கியமான காப்பியமாக சொல்லப்படுது. அடுத்தது கம்பரும் மில்டனும். கிபி 17ஆம் நூற்றாண்டுல மில்டன் வாழ்றாரு. ஸ்வர்க நீக்கம், பாரடைஸ் லாஸ்ட், இவர் எழுதின நூல். இது வேறு வேறு காலங்கள்ல இருந்தாலும் இதற்கு சில ஒற்றுமைகள் இருக்கு. அந்த
ஸ்வர்க்க நீக்கம், அதுல வர்ற செய்திகளும் ராவணன், சாத்தான் இந்த 2த்தையும் ஒப்பிட்டு அவங்க எழுதுறாங்க. இப்படி பல கவிதைகளோடு, உலக கவிதைகளோடு கம்பரை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல ஓரிரு பாடல்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு அவர் பாடுறார். இதுல அந்த வண்ணம் வண்ணம் வண்ணம்ங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து மிகப்பெரிய இன்பத்தை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. சரி, அடுத்தது நான் இந்த வகுப்பினுடைய தொடக்கத்துல சொன்ன அதே பாடல். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இடையானோடும் போனான். அவளுக்கு இடை வந்து பொய்யோ இருக்கா இல்லையான்னே தெரியலையா சீதைக்கு. அப்படிப்பட்ட இடையை உடையவளோடும் இளையவன் இலக்குவனோடும் அவன் போறான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ அவரால் சொல்லவே முடியல. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு பாடுறார். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான சொல்லாட்சிகள் உடையதாக கம்பராமாயணம் திகழ்கிறது. ரொம்ப புகழ்பெற்ற பாடல். வஞ்சியொளிர் வெஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரழியலாகி அஞ்சொலில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அந்த மென்மையான சொற்கள், மெல்லின சொற்களை வைத்து ஒரு பொண்ணு வர்றத மென்மையா பாடியிருக்காரு. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்றுதான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இப்ப இந்த பாடலை நம்ம பாடும்போது ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லி பாருங்களேன். அந்த பாடலை எப்படி எழுப்புவாங்கன்னா, அந்த பாடல்ல கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சுப்பான். இப்போ ராவணன் வந்து அவரை உடனே எழுப்புங்கன்னு சொல்றாங்க. அது தூங்குற நேரம். அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உலக்கையால குத்துவாங்க. மாட்டு வண்டியில இருந்து விதவிதமா சமைச்சிட்டு அந்த வாசனை பொருளை கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த சாப்பாட்டு சுவைய வாசனையை பார்த்து எந்திரிச்சிட மாட்டாரான்னு. அப்படி லேசா கும்பகர்ணன் அசைவம் இவங்கெல்லாம் வீரர்கள்லாம் போய் மாட்டிக்குவாங்க அவருக்கு அடியில. இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இத உலக்க தடியெல்லாம் இடிச்சு முரச ஒடிக்கிறாங்க. அந்த முரசு இது அடிக்கிற மாதிரி இந்த பாடல் பாருங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய். நீங்க அந்த பாடலை படிக்கும் பொழுதே அந்த அடிக்கிற ஓசை நமக்கு கேட்கும். இதுதான் அவருடைய வெற்றி. அடுத்தது அரசனுடைய அரியணைன்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவி நீங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இயல்பா எல்லாம் இருக்கு. அதை இவர் என்ன பண்றாரு, தனக்கு ஏற்றார் போல மருத நிலத்தை வர்ணிக்கின்ற இது அருமையா இருக்கும். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மையில்லை நேர் செருணரின்மையால் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி உங்களால். இப்ப இந்த இடத்துல வன்மை, திண்மை, உண்மை, மென்மை, வெண்மை, இந்த 4 செய்திகளையும் நம்ம நிரல்படுத்தி பார்த்துக்கலாம். வறுமை, வன்மைக்கு வறுமை, திண்மைக்கு செருணர், உண்மைக்கு உரை பொய்யுரை, வெண்மை கேள்வி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்தது அவர் வர்ணிக்கிற அந்த செய்திகளை நம்ம பார்த்தாச்சு. அதுல இருக்க கற்பனையை நம்ம பார்க்கிறோம். வெள்ளருக்கம் சடைமுடியான், அதாவது எங்க அவனுக்கு வந்து அம்பு எங்க இருக்குன்னு தேடுற அந்த காட்சியை பார்க்கிறோம். அனுமனுடைய காட்சியை பார்க்கும். கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் கண்டேன் சீதையை, அதுதான் இந்த பாடல். அடுத்தது உடனே கற்பென்னும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன். அவள் கற்போடு தான் இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. இதனாலதான் அவருக்கு சொல்லின் செல்வன் அப்படின்னு ஒரு பெயர் வருது. சரி, இத்தோட நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய கம்பராமாயண செய்திகளை பார்த்து முடிச்சுக்கிறோம். இது இல்லாமல் இன்னும் சில கம்பராமாயண ஆய்வு செய்திகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டுறேன். அதற்கான PDF வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். கம்பனுக்கு முன்னால் ராமாயண வெண்பா, ஜெயன ராமாயணம், இந்த ராமாயணங்கள் தோன்றி இருந்தாலும் அவையெல்லாம் ஏற்றமோ நிலையோ பெறவில்லை.
ராமாயணம் தான் அன்றும் இன்றும் என்றும் ஒரு மிகப்பெரிய புகழினை உடையதாக இருந்திருக்கு. மிகப்பெரிய பணுவல் தமிழ் இலக்கியத்துல இதுதான். இந்த வால்மீகி ராமாயணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 வரி 2 வரிகளால் ஆகிய 21,018 ஸ்லோகம். நல்ல மனசுல வச்சுக்கோங்க. வால்மீகி ராமாயணம் 2 வரிகளால் ஆனது. 2 நம்ம திருக்குறள் மாதிரி 2 லைன். இந்த 2 வரிகள்ல 21,018 ஸ்லோகங்களை கொண்டதாக இது இருக்கு. அப்புறம் 6 காண்டங்கள் 113 படலங்கள். இந்த 6 காண்டங்கள் 113 படலங்களை உங்களுக்கு நான் தனியா எடுத்து இணைத்து குறிப்பிட்டு அனுப்பிடுறேன். வகுப்புல வந்து இணைந்திருக்கிற நம்முடைய மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த தனிப்பட்ட செய்திகள், அப்புறம் திறனாய்வு நோக்கிலான வினாக்கள், எவரெல்லாம் விடைகள் எழுதி அனுப்புறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அதற்கான விடைகள் உடனே அனுப்பி வைக்கப்படும். முழுமையான வாசிப்புக்காக வேண்டிதான் நம்ம வினா விடைகளை தனித்தனியா குறிப்பிடுறோம். விடைகள் உங்களுக்கு தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நீங்க அதை போய் படிச்சுட்டு விடைகளை கண்டிப்பாக எழுதி அனுப்பணும். அதுவும் சரியா ஒரு நாள் நீங்க கூடுதலா எடுத்துக்கலாம். அந்த நாளுக்குள்ளார அதை படிச்சிடணும். சரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய வாகை நிர்வாகம் என்ன நினைக்குது அப்படின்னா, நாம் 100 பேர் உள்ளே இணைந்தாலும் அந்த 100 பேரும் தேர்ச்சி அடையணும். நம்முடைய மாணவர்கள் எல்லோரும் தேர்ச்சி அடையணும்னா அதற்கான உழைப்பையும் கூர்ந்த நோக்கையும் ஆழமான திட்டமிடலையும் நம்ம மேற்கொள்ளணும். ஒரு செய்தியை நம்ம படிக்கும் பொழுதே அதை வினாவாக மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். இந்த வினாவை எப்படி எல்லாம் கேட்கலாம், எப்படி எல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அகல படிப்பதை விட ஆழ படிப்பது மிக மிக முக்கியம். டிஆர்பிக்கு ரொம்ப ஒரு தடவை வந்து டிஆர்பியில ஒரு வினா எழுப்பியிருந்தாங்க. திருக்குறளின் 2வது அதிகாரத்தின் பெயர் என்ன? முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து எல்லாரும் சொல்லிடுவோம். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. 3வது அதிகாரம் இந்த வரிசையா நம்ம ஒரு 5-10 அதிகாரங்களை அதுல படிச்சு வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி வினா எழுப்பும் பொழுது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மணிமேகலையில முதல் 3 அதிகாரங்கள், சிலப்பதிகாரத்துல முதல் 3 காதைகள், அதிகாரங்கள்னு சொல்லிட்டேன் தவறுதலா, காதைகள். இப்படி இப்போ இந்த கம்பராமாயணத்துல கூட காண்டங்களின் பெயர்கள் படிச்சுக்கணும், காதைகள் பெயரும் படிச்சுக்கணும். ஒரு 3-4. இன்னும் சரியா சொல்லணும்னா முதல் காதை, கடைசி காதை, பெரிய காதை, சிறிய காதை, இந்த நோக்குல நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்ப கம்பராமாயணத்துல எது பெரிய கதை, எது சிறிய கதை எல்லாமே பின்னாடி நம்ம வந்து உங்களுக்கு செய்தியா அனுப்பிச்சுப்போம். முழுக்க நம்மளால திறனாய்வு கருத்துக்களை சொல்ல முடியாதுங்கிறதுனால பல வினாக்களை நாங்க எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம். அதுல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா 2 வரிகளால் ஆகிய 21,018 ஸ்லோகங்களை உடையது நம்முடைய வால்மீகி ராமாயணம் பார்த்தோம். 6 காண்டங்கள் 113 படலங்கள் உடையது. ஹோமரினுடைய இலியட்டை விட இது மும்மடங்கு பெரியது. இந்த பேரிலக்கியம் வேற்று மொழிகளில் ஒருங்கே வைத்து எண்ண தகுந்தது. இதெல்லாம் யார் எழுதுனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. வாவேசு ஐயர் இத பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த ராமாயணம் ஹோமர் எழுதிய இலியட்டையும், வெர்ஜில் எழுதிய ஈனியத்தையும், மில்டனின் ஸ்வர்க நீக்கத்தையும், வியாச பாரதத்தையும், தனக்கே முதல் நூலாக இருந்த வால்மீகி ராமாயணத்தையும் கூட பெருங்காப்பிய லட்சணத்தின் அம்சங்களுள் அநேகமாய் அனைத்தையும் வென்றுவிட்டது. வாவேசு ஐயர் குறிப்பிடுறார். தவத்திரு போயர் வால்மீகி கம்பர் இருவருடைய ராமாயணத்தையும் தாம் படித்து உணர்ந்திருப்பதாகவும், இருவரில் யாருக்கு சிறப்பிடம் தருவதென தம்மால் ஒரு முடிவுக்கு முடியவில்லைன்னு சொல்றார். யாரு? தவத்திரு போயர். இந்த 2 பேத்தையும் படிச்சிருக்கேன், யாருக்கு சிறப்புன்னு அவரால் சொல்ல முடியல. சரி, கால்டுவெல் பெரியார் என்ன சொல்றாருன்னா, இருவரின் ராமாயணத்தை அவரும் கற்றிருக்கிறாரு. ஹோமருடைய இலியட்டுக்கு போப்பினுடைய இலியட்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையே வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உள்ளது அப்படின்னு கால்டுவெல் சொல்றார். இப்ப நம்ம யார் யாருடைய பெயரை பார்த்தோம்? முதல்ல யாருது பார்த்தோம்னா இவரோட கூற்ற பார்த்தோம், வாவேசு ஐயர். எல்லாத்தையும் இது மிஞ்சிருச்சு அப்படிங்கிறார்.
அடுத்தது யாரை பார்த்தோம்? போயர் அப்படிங்கிற ஒருவர் 2 ராமாயணங்களை கத்திருக்கோம், என்னால முடிவுக்கு வர முடியலங்கிறார். கால்டுவெல் என்ன சொல்றாரு? இலியட்டுக்கும் போப்பினுடைய இலியட்டுக்கும் உள்ள ஹோமர் இலியட், போப்பின் இலியட் இந்த வேற்றுமை தான் இவங்க 2 பேத்துக்கும் இருக்குன்னு கால்டுவெல் சொல்லிடுறாரு. கம்பன் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரெல்லை என்கிறார் வையாபுரி பிள்ளை. இது வினாவாக வரலாம். தமிழரது கவித்துவத்தின் பேரெல்லை என்று ராமாயணத்தை குறிப்பிடுபவர் வையாபுரி பிள்ளை. முக்கியமான மனிதர் வையாபுரி பிள்ளை. அவரை இப்படி வினாவாக கேட்கலாம், கவனம் வச்சுக்கணும். அடுத்தது, இது வடநாட்டு கதையே இருந்தாலும் கம்பராமாயணத்துல தமிழனுடைய மரபுக்கு ஏற்றார் போல அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாத்தி படிச்சிருக்காரு. இப்ப படிச்சிருக்க எப்படி இங்க பாருங்க, இந்த நான் ஏற்கனவே அதை பாடம் நடத்தும் போதே சொன்னேன், அப்படியே பர்ணசாலையோட தூக்கிட்டு போவாருன்னு. அது மட்டும் இல்ல, இவர் என்ன பண்ணிடுவாருன்னா வால்மீகி தாரை, அதாவது வாலி இறந்த பின்னாடி அவனுடைய மனைவி வந்து தாரை, அவங்க என்ன பண்ணுவாங்க, கைமை நோன்பு நோக்குவாங்க. அதாவது நம்முடைய தமிழ் பண்பாட்டின்படி கைமை நோன்பு. ஆனால் வடமொழி ராமாயணத்துல அந்த மாதிரி இல்ல. சுக்ரீவனை திருமணம் செய்து அவனோட வாழ்ற மாதிரி, திருமணம் இல்ல, அவனோட வாழ்ற மாதிரி அவர் காமிச்சிருப்பாரு. ஆனால் இங்க இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், தாரை வந்து இவங்களை போல இருப்பாங்க. திரும்ப வந்து இன்னொரு செய்தி இப்போ கவனம் வருது. சுக்ரீவன் அந்த நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு லக்குவனன் போகும் பொழுது தாரைய பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு தன்னுடைய தாயாரினுடைய ஞாபகம் வருதான். ஏன் அவங்க அம்மாங்க ஞாபகம் வருது? அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. ராமன் போன துக்கம் தாங்காமல் புத்திர சோகம் வந்து தயரதனை வாட்ட அழுது ஆர்ப்பரித்து அந்த மனக்கவலையிலேயே அவர் இறந்து போயிடுவார். இப்போ அவர்களுடைய அம்மாக்கள் எல்லாம் இதே மாதிரி கைமை நோன்புல தானே இருப்பாங்க அப்படின்னு இலக்குவனுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துட்டுதா எடுத்து காமிச்சிருப்பார். சரி, அடுத்தது கம்ப நாடகம் அப்படின்னு இது அழைக்கப்படுது. ராம நாடக கீர்த்தனை அப்படின்னு காழி அருணாச்சல கவிராயர் இதை நாடகமாக மாற்றியிருக்கார். அப்போ இந்த கம்பராமாயணம் என்பது நல்ல உரையாடல், நல்ல வர்ணனை, நல்ல சிறப்பான ஒரு காவியமாகவும் நாடக காவியமாகவும் இதை நம்ம சொல்லலாம். அடுத்தது இதுல சில பாடல்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். புவியினுக்கு அணியாம் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாவி சவியுற தெளிந்து தன்னென்றொழுக்கம் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். இப்போ கோதாவரியை எதற்கு கம்பர் ஒப்பிடுகிறார்? ஒரு வினா வரலாம். எதற்கு கம்பர் ஒப்பிடுகிறார்? கவி என கிடந்த கவிதைக்கு ஒப்பிடுறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்றது புறப்பாட்டு. இந்த பாடல் புறப்பொருள் புறநானூற்றில் இடம்பெறும். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்புமாயினான் என்று மக்களாட்சியை மலரச் செய்கிறது இந்த கம்பனுடைய பாட்டு. இந்த ஓசை நயங்களால் சந்தவேந்தன் அப்படின்னு கம்பரை குறிப்பிடுகிறாங்களாம். சந்தவேந்தன் என்று குறிப்பிடுபவர் அப்படின்னா நம்ம நேரா திருப்புகளுக்கு போய் நின்றுடுவோம். ஆனால் சந்தவேந்தன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா கம்பரைத்தான் சொல்லணும். மதுச விமலானந்தம் இவருக்கு இந்த அடைமொழியை வழங்குறார். கூடுதல் செய்தி, சந்தவேந்தன் என்கின்ற அடைமொழியை கம்பருக்கு வழங்கியவர் யார்னா மதுச விமலானந்தம். இப்படி கூட கேட்கலாம், சந்தவேந்தன் என்பவர் உறுதி கூற்று, காரண கூற்று அல்லது கூற்று 1 2 3 எப்படி வேணாலும் போட்டு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல நம்ம தயாரா இருக்கணும். அடுத்தது இந்த வல்லோசையினால என்னென்ன பாடல்களை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு அருமையான உவமைகளை இவர் வந்து சொல்றார். கண்ணிலான் பெற்றிழந்தான், புண்ணிலாம் பெருப்புண்ணில் கனல் நுழைந்தால் என. இப்ப இந்த சான்று இடம்பெறும் பாடல் காவியம் எப்படி வேணா கேட்கலாம். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன சொல்லென போயிற்றென்றே ராமநேவி அம்பு தாடகையை ஊடுருவி சென்றதை பார்த்த உடனே கல்லாத புலவர்களுக்கு
நல்லோர்கள் போய் அறிவுரை சொன்னாங்களாம், அது ஏறுமா மனசுல ஏறாது. அந்த மாதிரி இதுவும் ஏறல அப்படின்னு சொன்னார். அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினான். மன்னிக்கணும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அன்றலர்ந்த செந்தாமரை முகத்தினை வென்றதம்மா. 1000 ராமர் நின் கேழாவரோ தெரியினம்ம. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். தோள் கண்டார் தோளே கண்டார். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது எல்லாமே கம்பராமாயணம். நிறைய புகழ்பெற்ற பாடல்கள். இன்னும் மக்கள் மனதிலும் ஆசிரியர்கள் மனதிலும் நீங்காமல் இடம் பிடித்த பாடல்கள். இப்போ 2 பாடல்களால் சத்ருகனை அப்படியே படைச்சு முடிச்சிடுறாரு. 2 பாட்டு தான் சத்ருகனுக்கு. கொடுக்க இடம் இல்லை, நேரம் இல்லை. பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரே நன்று நம் குற்றம். கும்பகர்ணன் ராவணனுடைய குற்றத்தை ரொம்ப கேலியா பேசுற பாடலை நம்ம பார்க்கிறோம். பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரே நன்று நம் குற்றம். இப்படி தம்முடைய தவற்றினை எடுத்து கூறுபவனாக கும்பகர்ணன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி குகன் பரதன், வீடனன் ராவணன் இவங்கெல்லாம் சந்திக்கிற இடம், சூர்பனகை லக்குவனன் இவங்க பேச்சு, அந்த உரையாடல் இதெல்லாம் ரொம்ப அருமையாக அவரு அமைச்சிருக்கார். அடுத்தது கம்பனின் கவிநடை தனிநடை. ராமாயணம் பெண் நடையுடையதுன்னு காசு பிள்ளை சொல்றார். ராமாயணம் பெண் நடையுடையது. வாவேசையர் என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சிகளை சித்தரிக்கும் பாகங்களிலும் கம்பரின் நடை மிக எளியது, தெளிவானது, அழகுடையது, அரிய ஆற்றல் உடையது. மக்கள் பேசக்கூடிய அந்த வர்ணனை மொழியில தான் அது இருக்கு. அதனாலதான் மிக உயர்ந்த வெற்றியை இது அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு 3ஆம் குலோத்துங்க காலத்தவன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இவருடைய காலத்தை பல இடங்களா சொல்றாங்க. இவர் சமாதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டரசன் கோட்டை, முகவை மாவட்டத்தினுடைய நாட்டரசன் கோட்டையில இவருடைய சமாதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம கம்பரினுடைய பாடல்கள் எந்தெந்த அதாவது என்ன சொல்றது பாவகையால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை விருத்தம் இதுல அதிகம், அரிசீர் ஆசிரிய விருத்தம், எழுசீர் ஆசிரிய விருத்தம், தரவு கொச்சக கலிப்பா, என் சீர் ஆசிரிய விருத்தம், வஞ்சி விருத்தம், வஞ்சித்துறை, கலித்துறை, இதிலெல்லாம் இவருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர் ஏர் 70 அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த ஏர் 70 அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா 70 பாடல்களை உடைய நூல். முழுக்க முழுக்க வேளாண்மையை பற்றி பேசக்கூடியது. வேளாண்மை எப்படி தொடங்குவாங்க, அதுக்கு என்னென்னலாம் சாங்கியங்கள் செய்வாங்க, இதெல்லாம் தன்னுடைய பாடல்கள்ல குறிப்பிட்டிருப்பார். 69 பாடல்கள் பிளஸ் கடவுள் வாழ்த்து ஒன்னாக 70 பாடல்களை உடையது இந்த ஏர் 70. அடுத்தது திருக்கை வழக்கம்னு ஒண்ணு, சரஸ்வதியை பாடி சரஸ்வதி அந்தாதி, நம்மாழ்வாரை பாடி சடகோபர் அந்தாதி. இந்த நம்மாழ்வார் அந்தாதியை ஏன் பாடுறாங்கன்னு நமக்கே தெரியும். அங்க ஸ்ரீரங்கத்துல இந்த பாடலை இது பண்ணணும் போது அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நம்மாழ்வாரை பற்றின பாடல்களை நீங்க பாடினா நாங்க ஒத்துக்கிறோம்னுவாங்க. அதுக்காக இவர் இதை பாடினதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ராகவையங்கர் என்ன சொல்றாருன்னா, வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன்மையில் தன் சித்திரக்கோலை தோய்த்து இந்த காப்பிய ஓவியத்தை கம்பநாடார் வரைந்திருக்கிறாரோ ராகவையங்கர். அடுத்தது பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, கம்பன் மொழி செந்தமிழின் கவித்திறன் காட்சின்னு சொல்லுது. அடுத்து எஸ் மகாராஜன் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் 20ஆம் நூற்றாண்டு மக்களுடைய இதயத்தை இப்படியெல்லாம் ஆட்கொண்டதே இல்லைன்னு மகாராஜன் சொல்றார். அதே மாதிரி கம்பரை பற்றி என்னென்ன பாடல்கள் இருக்கு. கம்பநாடன் கவிதையை போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே, கல்வியில் பெரியவர் கம்பர், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, பாரதியார் சொல்றது. கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. வந்துட்டார் பாருங்க, முதல்ல கம்பர் வந்துட்டார்.
வெயில் கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுன்று கையிலே கம்பன் கவியுண்டு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுறார். விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர்கம்பன் திருத்தக்க தேவர் குறிப்பிடுகிறார். இப்படி கம்பரினுடைய பெருமையை பலர் பறைசாற்றி இருக்கிறார்கள். இப்போ பண்பாட்டு சிறப்பு, அந்த அம்பிகாபதியினுடைய காதல், இவையெல்லாம் உங்களுக்கு வகுப்பில் அனுப்பி வைக்கப்படும். அதெல்லாம் தயார் பண்ணியாச்சு. அதை நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். இந்த வகுப்பு முடிந்தது இதோட.